ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 3 நண்பர்கள்ல ஒரு நண்பர் விபத்துக்குள்ளாகி மாண்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷ்யமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர், வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள அந்த அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது பொன்னி அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அண்ணனுக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சல் அனுப்பிய பொண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அண்ணன் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவருடைய பேர் வந்து மீனாட்சிங்க. அவர் அந்த காலகட்டத்தில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய பேர் வந்து பசீர் அகமது, இன்னொருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் அப்படின்றவங்க தாங்க. இந்த 3 பேருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த மீனாட்சி இருக்கார் இல்லையா, பொன்னியோட அண்ணன், அவருடைய குடும்பம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க, ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த பசீர் அகமது இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஓரளவுக்கு வசதியாக இருந்திருக்காரு. இன்னொரு நண்பர் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க, பொருளாதாரத்தில் மேல்தங்கி உள்ளவங்க தான். இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பசீர் அகமது இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து சொந்தமாக ஒரு பைக் இருந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த பொன்னியோட அண்ணன் மீனாட்சி இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயுமே வந்து செகண்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு பைக் வச்சிருக்காருங்க. அவர் பார்ட் ஜாப்பா அந்த கல்லூரி முடிச்சுட்டு பார்ட் ஜாப்பா அந்த மாதிரி ஒர்க் பண்றதுனால வந்து காசை சேர்த்து வச்சு ஒரு பைக் வாங்கியிருக்காரு செகண்ட் ஹேண்ட்ல. அதே மாதிரி இந்த ஆனந்த் இருக்கார் இல்லையா, ரொம்ப வசதியான ஃபேமிலின்னு சொன்னேன்ல, அவர்கிட்ட வந்து எந்த ஒரு வண்டியுமே இல்லைங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பக்கத்தில் அவங்களுடைய மாமா வீட்லையோ இல்லை அவங்களுடைய நெருங்கிய உறவுக்காரங்கிட்ட யார்ட்டையோ வண்டி வாங்கினாருன்னா அதே ஏரியாவில் வந்து கொஞ்சம் தடாலடியா வந்து வண்டி ஓட்டு வராங்க. அதனால வந்து அடிக்கடி வண்டியை கீழே போடுறது இல்லைன்னா யாருமே மோதிடுறது, அதை பார்த்துட்டு பயந்தே தாங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து எவ்வளவோ வசதியா இருந்தாலுமே இவருக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வண்டியை வாங்கி கொடுக்காம இருந்திருக்காங்க. இந்த 3 பேருடைய வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு பொழுது தோராயமாக ஒரு நாளுங்க, அன்றைய கிழமை வந்து ஒரு வெள்ளிக்கிழமைங்க. அதனால கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு இந்த பசீர் அகமது மற்றும் இந்த மீனாட்சி அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரில் வந்து டீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பைக்கை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு உள்ள போயிட்டாங்க. அப்படி உள்ள போயிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நெருங்கிய நண்பர் இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா ஆனந்த், அவர் வந்து நடந்து வந்துட்டு இருக்காருங்க. அப்படி நடந்து வந்தவர் இந்த பசீர் அகமதையும் அவங்களுடைய நண்பர் இந்த மீனாட்சியையும் பார்த்துட்டு மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டா வண்டி தேவைப்படுதுடா, அதனால பசீர் கிட்ட வந்து கேட்கறாருங்க, வண்டி நீ குடுறா, நான் போயிட்டு வந்துடுறேன், மாமா வந்து டிராப் பண்ணணும் அப்படின்றாருங்க. இந்த பசீர் அகமது வச்சிருக்க வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் தாங்க வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த மீனாட்சி அப்படின்னு இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு பல்சர் 150 தான் வச்சிருக்காரு. இந்த ஆனந்த் கிட்ட தான் வண்டி இல்லை, அதனால தான் வண்டி கேட்க வந்திருக்காரு. அதனால இந்த பசீர் கிட்ட வந்து உன்னுடைய பைக்கை தடா, நான் போய் மாமாவை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்றாருங்க. உடனே பசீர் கோவத்தோட என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட வண்டி கொடுக்க கூடாது அப்படின்னு உங்க வீட்டிலேயே சொல்லியிருக்காங்கடா, நீ வாட்டுக்கு வண்டி எடுத்து எங்கிட்டாவது கீழே போய் விழுந்துட்டேன்னா நாங்க வந்து எதுவும் சொல்ல முடியாது, புது வண்டி வேற, என்னால் வண்டியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா ஓங்கி பேசிடுறாருங்க. உடனே வருத்தத்தோட இந்த ஆனந்த் அப்படின்றவர் வந்து இந்த பக்கத்தில் மீனாட்சின்ற இன்னொரு நம்பர் இருக்காரு இல்லையா, அவர் பாக்குறாருங்க. அப்படி ஏக்கத்தோட பார்த்து என்ன கேட்கறாருன்னா, நீயாவது வண்டி கொடுறா, மாமாவை அர்ஜென்ட்டா இறக்கி விடும்டா, அதுக்காண்டி தான் கேட்கிறேன், நான் சும்மா விளையாட்டு தரமாலாம் கேட்கறடா, நீ வேணா அவர்கிட்ட ஃபோன் போட்டு பேசி பாடுறா அப்படின்னு சொல்றாருங்க. உடனே இதை கேட்ட மீனாட்சி என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் பைக்கெல்லாம் தர முடியாதா, அவன் சொன்னாதான் நானும் சொல்றேன், உங்க வீட்டில் யாரும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நானே உன்னை கண்ணால பார்த்திருக்கேன், நாங்க வேணா கூட வேணா வரோம், இல்லைன்னா உன்னை வந்து தனியாலாம் அனுப்ப முடியாது, வண்டி நீ எங்கிட்ட வேகமா போய் கீழே போட்டுட்டானா போச்சு, இல்லைன்னா வேற யார் மேலேயாவது மோதிட்டானா பெரிய பிரச்சனையா இருந்தா நான் தர முடியாது அப்படின்ட்டாருங்க. உடனே ஆனந்த் வந்து கோவத்தோட என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன வண்டிக்காண்டி என்னுடைய பழக்கத்தையும் வந்து நீங்க கட் பண்றீங்களா, இனிமே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லடா, நான் கோச்சுக்கிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 பேர்கிட்ட வந்து கோச்சுக்கிட்டு அவர் வந்து நடந்து போயிட்டு இருக்காருங்க. இதை பார்த்துட்டு இருந்த மீனாட்சி என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டத்தில் வந்து பசீரை கூப்பிட்டு கேட்கிறாருங்க. அப்படி என்ன சொல்றாருன்னா, இந்த ஆனந்த் இப்படி கோவப்பட்டுட்டு வருத்தத்தோட போறதை பார்த்துட்டு இருந்த மீனாட்சி என்ன பண்றாருன்னா, அவருடைய நண்பர் பசீர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட சொல்றாருங்க, நீ வண்டியை கொடுக்க வேண்டியதாடா, அவன் போயிட்டு வரேன்னு சொல்றாடா அப்படின்றாருங்க. உடனே பசீர் இந்த மீனாட்சி கிட்ட கோவப்படுறாருங்க, ஏன்டா உனக்கு எல்லாமே நடக்கிறதெல்லாம் தெரியுங்களா, அவன் எத்தனை தடவை வண்டியை கீழே போட்டிருக்கான், எவ்வளவு தடவை டேமேஜ் பண்ணியிருக்கான், புல்லட்டை போய் அவனை நம்பி எப்படா கொடுக்க முடியும், நான்லாம் கொடுக்க மாட்டேன்டா, நீ வேணா அவன் மேல அன்பா இருந்தேன்னா நீயே வண்டியை கொடுறா அப்படின்றாருங்க. உடனே இந்த மீனாட்சி வந்து ஒரு நிமிஷம் திங்க் பண்றாருங்க. திங்க் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த ஆனந்தை வந்து போயிட்டு இருக்காரு இல்லையா, அவர் வந்து வாடா அப்படின்னு சொல்லி சத்தமா கூப்பிட்டாருங்க. உடனே ஆனந்த் வந்து மறுபடியும் அவர்கிட்ட நெருங்கி வந்துட்டாருங்க. நெருங்கி வந்த அடுத்த நிமிஷமே இந்த மீனாட்சி வந்து ஆனந்த் கிட்ட என்ன சொல்றாருன்னா, வண்டி நீ எடுத்துட்டு போடா, ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு டேமேஜ் ஆயிடக்கூடாது, உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளே உங்க மாமாவை இறக்கி விட்டு நீ திரும்ப இந்த இடத்துக்கே வந்துடும்டா, உன்னை நம்பி தாண்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து அவரோட கையிலேயே கொடுக்குறாருங்க, இந்த பல்சர் 150 பைக்கை. உடனே ஆனந்த் என்ன பண்றாருன்னா, ரொம்ப தேங்க்ஸ் ராமச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு பக்கத்துல பசி இருக்காரு இல்லையா, அவரோட நண்பர் தானே, அவரை பார்த்து ஒரு முறைக்கிறாருங்க. முறைச்சிட்டு அப்படியே அவர்கிட்ட வந்து ஒரு ஹக் கொடுக்குறாருங்க. கொடுத்துட்டு நான் ஒரு 1/2 மணி நேரத்துல திரும்பி வந்துருவேன்டா, நீ பயப்படாத, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் எடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாருங்க.
அப்படி அந்த ஆனந்த் பைக் எடுத்துட்டு கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தை கடந்திருக்குங்க. இந்த பசீர் மற்றும் இந்த மீனாட்சி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த பேக்கரில தாங்க உட்காந்துருக்காங்க. இவர் எப்போ கிளம்பி வருவார், நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பேக்கரிக்கு இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து ரொம்ப பக்கம் தாங்க இருந்திருக்குது. இந்த 3 பேரோட வீடுமே ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாங்க இருக்குது, தள்ளி தான் இருந்திருக்குது. ஆனா எல்லாமே கொஞ்சம் பக்கத்துலாங்க இருந்திருக்குது. அதனாலே வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க இந்த ஆனந்த் எப்போ வருவாருன்னு. அந்த சமயத்துல இந்த மீனாட்சிக்கு திடீர்னு அவருடைய போனுக்கு ஒரு கால் வருதுங்க. என்னடா அது கால் திடீர்னு வருது, அன்னோனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ண அடுத்த நிமிஷமே அவர் எதிர்ப்புறத்தில் இருக்க அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இந்த மீனாட்சிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. உடனே அவர் வாயை திறக்கவே இல்லை, சைலண்டா இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்க அந்த மீனாட்சியை பார்த்து பசீர் அகமது வந்து என்ன கேட்கிறாருன்னா, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி திக்கு முடிச்சுட்டு இருக்கா, போன்ல யாரு பேசுறா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கறாங்க பதட்டத்தோட. உடனே மீனாட்சி சொன்ன விஷயத்தை கேட்டு பசீருக்குமே தூக்கி போட்டுருச்சுங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய நண்பர் வந்து பைக் எடுத்துக்கிட்டு ஆனந்த் வந்து வெளியே போனான் இல்லையா, அவன் வந்து இதே ஏரியால அந்த முக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முக்கு ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால உங்க ஃப்ரெண்டு வந்து இங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நம்பர்ல. அவங்க யார் என்னன்னு தெரியலங்க, அவங்க வந்து எதர்ச்சியா தான் அந்த போன் காலை பார்த்துட்டு அட்டன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த போன் காலில் விஷயத்தை எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் வந்து மீனாட்சியும் பசீர் அகமது என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்பாட்டுக்கே போய் பார்த்தலாம்னா அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்த இந்த 2 பேருக்குமே வந்து அப்படி தூக்கி வாரி போட்டுருக்க கொலையை நடுங்கி வச்சுன்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தலையே இல்லாமல் முண்டமா வந்து அப்படி கிடக்குறாருங்க ஒரு லாரிக்கு கீழே. என்ன காரணம் தெரியலங்க. உடனே சுத்தி முத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்பதாங்க அவங்களுக்கு வந்து விஷயமே தெரிய வந்திருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனந்த் வந்து அந்த வண்டி எடுத்துக்கிட்டு சரி வேகத்தில் வந்து இப்படி வளைஞ்சிருக்காரு போலங்க. அது முக்கு ரோடுன்னு சொல்லி இல்லையா, அப்படி வளைஞ்சிருக்காருங்க. வளைஞ்சிருக்க நேரத்தில் ஒரு லாரி வந்து குறுக்க வந்திருக்குங்க. ஆறு நடச்சும் போது இவர் வந்து பிரேக் பண்ணிருக்காரு போல, பிரேக் வந்து நிக்கல. சடனா வந்து அப்படி கீழே போய் விழுந்திருக்காருங்க. விழுந்து அடுத்த நிமிஷமே அந்த லாரி வந்து இவரோட தலைமையிலே ஏறிடுச்சுங்க. ஏறின அடுத்த செகண்டே அவருடைய தலை நஞ்சு அந்த ஸ்பாட்லேயே வந்து அப்படி இறந்தே போயிருக்காருங்க. உடனே அதிர்ச்சியில இந்த விஷயத்தை பூரா கேட்டுட்டு உங்களோட வண்டி எங்க இருக்கு அப்படின்றக்காக வந்து இந்த மீனாட்சி வந்து தேட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த செகண்ட் தாங்க இவருக்கு மறுபடியும் ஈரக்கொலையை நடுங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவருடைய பல்சர் பைக் இருக்கு இல்லையா 150, அந்த லாரியோடைய பின் டயர் இருக்கு இல்லையா, அந்த டயர்ல முழுசா அப்படி நஞ்சு போய் கிடக்குதுங்க. இன்ஜின்ல இருந்து எல்லாமே பேர் பார்ட்ஸ் பூரா போன மாதிரி அப்படி நஞ்சு போய் சுக்குநூறா கிடக்குது. அதன் பிறகு இந்த காட்சியை பார்த்தா பசீரும் அந்த மீனாட்சி அப்படின்றவங்க வந்து இப்படி மிரண்டு போய் நிற்கிறாங்க இல்லையா, உடனே வந்து அதுக்கு அடுத்த செயலாக வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த ஆனந்த் இருக்கார் இல்லையா இறந்து போனவர், அவருடைய உறவினர்கள் எல்லாமே பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த மீனாட்சி அப்படின்றவர் வந்து இன்னொரு காட்சியை பார்த்து அப்படி தகச்சு போய் நிற்கிறாரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவருடைய நண்பர் ஆனந்த் வந்து ஒருத்தவர் வந்து பைக்கில் வந்து ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தானே வண்டி கேட்டிருந்தாரு. அதாவது அவருடைய மாமாவை ட்ராப் பண்ணிருந்தான்னு கேட்டிருந்தாரு. அந்த மாமா வந்து அப்படி நெருங்கி ஓடி வந்துட்டு இருக்காருங்க. உடனே அவர் பக்கத்தில் போயிட்டு நீங்க வண்டியை கேட்டீங்கன்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்தா, உங்களால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே அவங்களுடைய மாமாவுக்கு வந்து கோபமே வந்துருச்சுங்க. நான் எப்போ வண்டி கேட்டேன், நான் எப்போ என்னை ட்ராப் பண்ண சொன்னேன், நீ என்னப்பா உளறிட்டு இருக்க, நான் வீட்டிலே தானப்பா இருக்கேன், அவனுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உடனே அப்பதாங்க புரிய வந்திருக்குது இந்த மீனாட்சிக்கும் பசீருக்கும். ஆனந்த் நம்மகிட்ட போய் சொல்லிட்டு வண்டியை வேணும்னே ஓட்டி பார்க்கறதுக்காக வந்து வாங்கிட்டு போய் கீழே விழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடுங்கோவத்தில் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா, சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருமே வந்ததுக்கு பிறகு ஆம்புலன்ஸ் வந்துருச்சுங்க. ஆம்புலன்ஸ் வந்த பிறகு இந்த ஆனந்தோடைய பாடி இருக்கு இல்லையா, அந்த பாடி வந்து அந்த ஆம்புலன்ஸ்லேயே ஏற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு கொண்டு போயிறாங்க. அப்படி மருத்துவமனைக்கு கொண்டு போன பிறகு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இல்லாமல் இந்த மீனாட்சி ஆனந்தம் அந்த மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த பாடியை வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க நினைச்ச மாதிரியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சாயங்காலம் ஒரு 6 மணி வாக்கலாங்க இவங்க கைக்கே கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து இந்த பாடி வந்து ரொம்ப செஞ்சிருச்சு இல்லையா, தலை இல்லாத அளவுக்கு. அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம சுடுகாட்டுக்கே கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கே கொண்டு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் இந்த மீனாட்சி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நண்பர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற துக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அந்த வண்டியை வாங்குறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வாங்கியிருக்காரு. பாட்டன் ஜாப்பா படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே தாங்க வண்டி வாங்கியிருக்காரு. அதனால கடும் கோபத்தில் இருக்காருங்க இந்த ஆனந்த் மேல. அந்த சமயத்தில் தண்ணியை போட்டுட்டு இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு எல்லை மீறிய ஒரு செயலை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி என்ன பண்ணிருக்காருன்னா, ஆனந்தோட பாடியை சுடுகாட்டு கொண்டு போகும்பொழுது இந்த பெண்கள்லாம் பாதி தூரத்துல இருந்து இந்த முட்டி உடைக்கிற இடத்துல இருந்து நிப்பாட்டிடுவாங்க. அதன் பிறகு யாருமே வரமாட்டாங்க. ஆண்கள் மட்டும் தான் அந்த சுடுகாட்டு கிட்ட நெருங்கி போறது வழக்கம். அதே மாதிரி எல்லாருமே போயிட்டாங்க. இந்த பசீரும் கூட உட்பட எல்லாமே உள்ள போயிட்டாங்க. அந்த சமயத்தில் இந்த மீனாட்சி மட்டும் ஆளவே காணாங்க. உடனே பசீர் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதன் மீறி வந்து போன் பண்ணி கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காரு. நீ எங்கடா இருக்க, வரவே மாட்டா, வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருங்க. அதன் பிறகு இந்த மீனாட்சி வந்த கோலத்தை பார்த்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் இந்த பசீர் இருக்காரு இல்லையா, அவங்களுக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கையில வந்து ஒரு அரக்கால் டவுசர் போட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அரக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு சரியான போதையில தாங்க உள்ள வராரு இந்த மீனாட்சி அப்படின்றவர். இவங்களுடைய குல வழக்கப்படி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து எரிக்கிறதாங்க வழக்கம். ஆனா இந்த ஆனந்துக்கு வந்து ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றனால வந்து தலையை செதஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதனால இதுக்கப்புறம் வந்து துன்புறுத்த வேணாம் அப்படின்றக்காக வந்து அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. சுத்தி இருக்கிற நபர்கள் புறமே குழியை தோண்டி அதுக்காக வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த போதையில வந்து மீனாட்சியை பார்த்து சுத்தி இருக்கிற நபர்கள் புறமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க போல என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, போதையில நண்பன் இறண்டான்ல, அதனால வருத்தத்தோட வந்து நிக்கிறான் போல அப்படின்றக்காக பார்த்துட்டு இருந்திருக்காங்க.
ஆனா அந்த மீனாட்சி பண்ணக்கூடிய காட்சியை பார்த்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா மறுபடியும் பேரதிர்ச்சி. என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சரியான போதையில தான் இந்த மீனாட்சின்றவர் வந்து உள்ள வந்திருக்காரு. அப்படியே அந்த சடலத்துக்கிட்ட வந்து பாக்குறதுக்காக வருவார்னு பார்த்தா அந்த சடலத்துக்கு மேல வந்து மண்ணவாரி தூவுறாருங்க. இதை பார்த்துட்டு சுத்தி இருக்க நபர்கள் பூரா என்னடா பண்ணிட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மீனாட்சி என்ன சொல்றாருன்னா போதையிலே சொல்றாருங்க, என்னுடைய வண்டியை வந்து நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், நான் வண்டியை கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னேன், பசீர் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்றக்காக தான் கேட்டான்றக்காண்டி தான் நாங்க கொடுத்தோம், கொடுத்துமே வந்து இப்படி வண்டியை கீழே போட்டு உடச்சு இப்படி சுக்குநூறாக்கிட்டான், இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திருக்காங்க. உடனே பக்கத்துல இருந்த அவங்களுடைய மாமா இருக்காருலையா ஆனந்தோடைய மாமா, அவருக்கு வந்து கோவத்தை வந்து உச்சிக்கு வந்துருச்சுங்க. உடனே இந்த மீனாட்சியோட கண்ணத்தை சேர்த்து பலர் நிறைய ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னடா அவன் செத்து போய் இப்படி சடலமா கிடக்குறான், அவன்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கா, அவனு மேல போய் மண்ணவாரி தூக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனாட்சியை போட்டு சப்பு சப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உடனே இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தா மீனாட்சியோட உறவினர்கள் ஒரு சிலர் வந்துருப்பாங்க இல்லையா, ஏன்னா இந்த 3 பேர் நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருடைய குடும்பமும் வந்து சின்ன வயசுல இருந்து பழக்கமானவங்க, எல்லா குடும்பமுமே வந்து ஒன்னா பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதனால வந்து அவங்களுமே ஒரு சிலர் வந்து இங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மீனாட்சி ஏத்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் போட்டு இப்படி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான், அவன் போதையில இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவன் வண்டி வாங்குற கஷ்டப்பட்டு வாங்கினா, அந்த வண்டி இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு, வண்டி இல்லை அப்படின்ற வருத்தத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவன் மறுபடியும் அவனை அடிச்சு துன்புறுத்தாங்க, நாங்கள் அவனை கூட்டிட்டு போயிடும் சொல்லிட்டு இந்த மீனாட்சியை வந்து சமாதானப்படுத்தி அந்த சுடுகாட்டுல இருந்து தள்ளி உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு தாங்க இந்த மீனாட்சியோட வாழ்க்கையில அமானுஷ காற்றை வீச ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மீனாட்சியோட குடும்பத்தினர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வமான சாமி யாருன்னு பாத்தீங்கன்னா நாகம்மாள் தாங்க. அதுக்காக வருடத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே வந்து காப்பு கட்டுவது வழக்கம் தாங்க. அதே மாதிரியே இந்த மீனாட்சிக்குமே வந்து காப்பு கட்டி விட்டுருக்காங்க. அப்படி காப்பு கட்டும் பொழுது அவருக்கு வந்து ஒரு கண்டிஷனா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, வெளியூருக்கு எங்கேயும் போயிடக்கூடாது, காப்பு கட்டி இருக்கனால வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எந்த ஒரு தகாத ஒரு செயலுக்கோ வந்து ஈடுபடுறது, கெட்ட செயலில் ஈடுபடுறது, அந்த மாதிரி செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்றைய இரவு வந்து ஒரு 7 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த மீனாட்சியோட குடும்பம் மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வீட்டில் வந்து கழிப்பட வசதியே இல்லைங்க. அதனால அரசாங்கமே பார்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொது கழிப்படம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, இந்த ஏரியா மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மீனாட்சி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஹவுஸ் சைட் வந்துருக்குங்க. உடனே அந்த பொது கழிப்படத்துக்கு வந்து நெருங்கி போயிட்டாரு. அப்படி போய் பார்க்குறாங்க, அங்கே வந்து 3 பாத்ரூம் தான் இருந்திருக்கு, அந்த 3 பாத்ரூமே ஆழ்ந்திருக்குது. உடனே வேறு என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தான் பையனாச்சு, நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம வந்து கம்மாய்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி, அது ஆல்ரெடி கிராமம் அப்படின்றனால வந்து அடிக்கடி போனது வழக்கம் தாங்க. அதனால அந்த கம்மாய்க்கே போயிடாருங்க. அப்படி அந்த கம்மா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அப்படியே ஒரு 4-5 வீடு தள்ளி பின்னாடி தாங்க வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகும். அந்த ஒத்தையடி பாதையிலே போனீங்கன்னா ஒரு ஓரஞ்சாரமாவே அந்த கம்மா அமைஞ்சிருக்குங்க. உடனே என்ன பண்றாருன்னா, அந்த கம்மா கிட்ட நெருங்கி போயிட்டு அவுட் சைட்லாம் போயிட்டு இவர் மறுபடியும் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காருங்க. அந்த சமயத்தில் இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளிங்க யாரோ ஒரு நபர் வந்து ஒரு ஆலமரத்துக்கு அடியில் வந்து நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. அப்படி அந்த நபர் யார் என்ன அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு குரல் சத்தம் கேட்குதுங்க. அப்படி இந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் தாண்டா சித்தப்பா வந்திருக்கேன், உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன், நம்மளுடைய உறவினர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரா, அதனால துக்க வீட்டுக்கு போகணும்டா, நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன்டா, உன்னை கூப்பிடறக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே மீனாட்சி என்ன சொல்றாருன்னா குழப்பத்தோட கேட்கறாங்க, யார் இறந்து போனா திடீர்னு நீ பாட்டுக்கு நேரத்தில் வந்து கூப்பிட்டு இருக்க, நான் இங்க இருக்கேன் உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து எதுவுமே சொல்லாம மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, வாடா நீ முதல்ல கிளம்பி வாடா, துக்கம் நடந்துருச்சுன்னு சொல்லியிருக்கேன், மறுபடியும் கேள்வி கேட்டு இருக்கா, நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு இருக்காங்க. உடனே இந்த மீனாட்சி அப்படின்றவர் வந்து நீங்க சொல்றது எதுவுமே உனக்கு புரியல, அதனால நான் கொஞ்சம் பக்கத்துல வந்து கேட்கறேன் அப்படின்றாருங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இன்னொரு வார்த்தை சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாரு, நீ முதல்ல கையில இருக்க காப்பை கழட்டிட்டு வாடா, அந்த காப்பை கழட்டிட்டு வந்தாதான் நீ வந்து என் கூட வர முடியும், நான் ஆல்ரெடி துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்டா, நீ பக்கத்துல வந்து சாமி குத்தமாயிரும், நீ முதல்ல கழட்டிட்டு வா அப்படின்றாருங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே மீனாட்சி வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலங்க, கையில இருந்த காப்பை கழட்டி அப்படி இந்த கமாக்குள்ளே எரிஞ்சிடாருங்க. அப்படி எரிஞ்சிட்டு அந்த நபர் நிற்கக்கூடிய இடத்த திசையை நோக்கி அப்படி இந்த சித்தப்பா நான் அந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அப்படி மெல்ல நடந்து போறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இவருக்கு பேர் எதிர்ச்சிங்க. இவர் நிக்கிற இடத்துல இருந்து எதிர் திசையில் இருக்கக்கூடிய அந்த நபர் ஒருத்தர் நின்று இருக்காரு வந்து இவர் சித்தப்பான் தான் நினைச்சிட்டு அவர் போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அந்த நபர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் மெல்ல அங்கிட்டு முன்னாடி எடுத்து வைக்க அவர் வந்து பின்னாடி நடந்து போயிட்டு இருந்திருக்காருங்க. இதை பார்த்த உடனே வந்து மீனாட்சி வந்து பெரிய குழப்பமாயிருச்சு. என்ன சித்தப்பா நான் முன்னாடி நடந்துட்டு இருக்கேன், நீங்க வந்து அப்படி பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்படியே நில்லுங்க நான் பக்கத்துல வந்துடுறேன் அப்படின்னு இருக்காருங்க. உடனே அந்த நபர் வந்து எதுவுமே சொல்லவே இல்லைங்க. மறுபடியும் இந்த மீனாட்சி அப்படின்றவருக்கு வந்து இருட்டில் வந்து எதுவுமே தெரியல, கையில் இருக்கக்கூடிய மொபைலை டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த இடத்த வந்து இப்படி உத்து பார்க்குறாங்க. உத்து பார்த்து அவருக்கு கொலையே நடுங்கி போயிருச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிர் திசையில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தாரு. இப்போ அந்த மரத்துக்கிட்ட நிற்கலங்க, பக்கத்தில் அந்த கம்மா வந்து பெருசா இருக்கு இல்லையா, அந்த கம்மாவோட மேல் பரப்பில் வந்து அப்படி அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நிற்கிறாருங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்கொலையை நடுங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். என்னது ஒரு சாதாரண மனிதர் வந்து இப்படி நிற்க முடியாது, நம்மளோட சித்தப்பா இப்படி நிற்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒத்து பார்த்துட்டு சித்தப்பான்னு கூப்பிட்டு இருக்காருங்க. அப்படி கூப்பிட்டு இருக்கும்பொழுதே திடீர்னு இவர் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து இவரோட புறமண்டையில் யாரோ அடிக்கிற மாதிரி இப்படி வலுவா அடிபட்டு இருக்குங்க. உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யார் இருக்கா எதுவுமே தெரியவே இல்லை. அடிச்ச அடியில் அப்படி ஏதோ மங்களா ஒரு உருவம் நிற்கிற மட்டும் தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியாமல் அப்படியே அவங்களுடைய மயக்கம் போட்டு விழுந்துறாருங்க.
அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தாங்க இந்த மீனாட்சி அப்படின்றவர் முடிக்கிறாரு. முடிச்சதுக்கப்புறம் தலையை தொட்டு பார்க்குறாருங்க, வலி தாங்கவே முடியல. ஆனால் எந்த ஒரு காயமும் இல்லை, ஆனால் வலி மட்டும் பயங்கரமாக வலிச்சிருக்குது. உடனே என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு அவருடைய வீட்டுக்கே விட்டு நடந்து போயிட்டாருங்க. அதன் பிறகு அன்றைய இரவு தோராயமாக 2 மணி நடுநிசி நேரம் இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓட்டு வீடு தாங்க. ஒரே ஹால், ஒரே ஒரு ரூம் மட்டும் தாங்க இருந்திருக்குது. அதனால அவங்களுடைய அந்த பொன்னி அப்படின்னு தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த மீனாட்சியோட தங்கச்சி, அவங்க எல்லாருமே வந்து ஒரே வீட்டுக்குள்ள தாங்க தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மீனாட்சி அப்படின்ற வந்து வெளியே இருக்கக்கூடிய திண்ணையில வந்து படுத்திருப்பாரு. அப்படி இல்லைன்னா ஒரு மரக்கட்டில் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, அந்த கட்டில போட்டு படுப்பதாங்க வழக்கம். அதே மாதிரி தாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுதே நடுராத்திரில திடீர்னு யாரோ ஏப்பம் சத்தம் வந்து பயங்கரமா ஒரு மாதிரி பலமா கேட்டிருக்குங்க. என்னடா அது ஏப்பம் சத்தம் வந்து மறுபடியும் திடீர்னு இப்படி வித்தியாசமா கேட்குது, இப்படி கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சியோட அப்பா அம்மா வந்து டக்குன்னு முழிச்சுறாங்க. முடிச்சுட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க, அவங்களோட பையன் எங்க இருக்கா, அவன் இதுவும் இப்படி ஏப்பம் விடுறானா, வேற யாராவது பக்கத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து தூக்கி வாரி போட்டுருக்குங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பையன் மீனாட்சி இருக்காரு இல்லையா, அவர் அங்கிட்டும் இங்கிட்டும் இப்படி விருட்டு இப்படி மாறி நடந்துட்டே இருக்காருங்க ஏப்ப விட்டுக்கிட்டு. என்னது வித்தியாசமா பண்ணிருக்கா, அப்பெல்லாம் நீ பண்ணதே இல்லையா, ஒருவேளை உடம்புக்கு எதுவும் சரியில்லையா, வயிற்று ப்ராப்ளம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேய் தம்பி என்னடா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு எதுவுமே பதிலே சொல்லாம அந்த மீனாட்சி அப்படின்றவர் இங்கிட்டும் மாறி போயிட்டே இருந்திருக்காருங்க. இந்த காட்சியை பார்த்தா மீனாட்சியோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஏன்னு சத்தம் போடுறாங்க. அப்படி ஓங்கி சத்தம் போட்ட அடுத்த நிமிஷமே இந்த மீனாட்சி அப்படின்றவர் வந்து இயல்பான நிலைமையில மாறி இருக்காருங்க. என்னாச்சு, ஏன் இப்படி முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்கள பார்த்து கேட்கறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏன் போட்டு இருக்க, உடம்புக்கு எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மீனாட்சி என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க போய் தூங்குங்க, எனக்கு வயிற்றுக்கு சரியில்லை, அதனால தான் அப்படியே போட்டுருக்கேன், நான் பஸ்ஸா படுத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவங்க எல்லாத்தையுமே உள்ளே அனுப்பிச்சுறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து ஒரு 2 நாட்கள் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த மீனாட்சி மற்றும் பொன்னி அவங்களுடைய அப்பா அம்மா வந்து வீட்டிலே தாங்க இருந்திருக்காங்க. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால வந்து வெளியே எங்கேயுமே போகவே இல்லைங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு நோக்கி யாரோ ஒருத்தவங்க வந்து குடும்பமாக வர மாதிரி தெரியுதுங்க. யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனாட்சியோட அப்பா அம்மா வந்து வெளியே எட்டி போய் பார்க்குறாங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, இறந்து போனார் இல்லையா ஆனந்த், அவங்களுடைய அப்பா அம்மா தாங்க. அப்படி வந்த அடுத்த நிமிஷமே வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்து உள்ள கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீனாட்சி அப்படின்ற வந்து அவங்க முகத்தை காமிச்சு கூட பேசவே இல்லை, அப்படி குனிஞ்சே தாங்க உட்காந்துருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆனந்தோடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவன் ரொம்ப வண்டி வாங்கிட்டா சேட்டை பண்ணுவான், அடுத்தடுத்து கீழே போட்டு தள்ளி விட்டுருவான், யார் வண்டியாவது டேமேஜ் பண்ணிடுவான், யார் மேலே ஏற்றிடுவான் அப்படின்ற பயத்தினால தான் அவனுக்கு வண்டியை வாங்கி கொடுக்காம இருந்தோம். எங்கிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தாலுமே அவனை வந்து நாங்கள் செல்லமாக வளர்க்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, கண்டிஷனோட தான் நாங்கள் அவனை வளர்க்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸான ஆனந்த் பசீர்கிட்டையுமே வந்து வண்டி எதுவும் கொடுக்காங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொன்னோம். அதே மீறி உங்க பையன் வந்து வண்டியை கொடுத்துட்டான், அதனால தான் வந்து கீழே விழுந்திருக்கான் அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே மீனாட்சியோட அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வண்டியை வந்து அவன் வேணும்னே கேட்டுட்டு இருந்தான், இல்லைன்னா அவங்கள்ட்ட பேச மாட்டேன்னு சொன்னனால தான் அவன் வந்து கொடுத்துருக்கான், இல்லைன்னா கொடுத்துக்கவே மாட்டான் அப்படின்னு இருக்காங்க. அதன் பிறகு ஆனந்தோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பையன் வந்து இப்படி போதையில் வந்து பண்ணுவாங்க நாங்கள் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, எங்களுடைய பையன் நான் இழந்ததே எனக்கு பெரிய துக்கமா இருக்குது, அந்த சமயத்தில் சுடுகாட்டில் வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டான், இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டோம், உங்களுடைய பையன் வந்து பைக் வந்து செகண்ட் பைக் தானே வச்சிருந்தா, நாங்கள் புது பைக்கே வாங்கி தரோம், அவனுக்கு என்ன பைக் பிடிக்கும்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க, எந்த பைக்காக இருந்தாலும் ரெடி காசாக இப்பயே நாங்கள் வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷம் மீனாட்சியோட அப்பா அம்மாவுக்கு வந்து மனசுல சந்தோஷம் வந்துருச்சுங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே மீனாட்சியோட அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, மீனாட்சியை பத்தி தாங்க கேட்கறாங்க. உனக்கு என்ன பைக் பிடிக்கும்னு சொல்றா, அவங்களே வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் தாங்க மீனாட்சி செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி ஒரு அமைதியான ஒரு நபர் தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க சொன்னக்கூடிய அந்த சொல்ல கேட்ட அடுத்த செகண்டே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு எவனோட இதுவும் தேவையில்லை, வண்டி எவனும் வாங்கி தரவே தேவையில்லை, நீங்கள் முதல்ல வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த விளக்கமாறு குச்சி எல்லாத்தையுமே எடுத்து அவங்க மேலே வந்து இப்படி ஓங்கி எரிஞ்சிருக்காருங்க. எரிஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த ஆனந்தோடைய அப்பா அம்மா வந்து ஒரு விகாரமாக பார்த்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, உங்களோட பையனுக்கு வந்து என்ன ஆச்சு, டெய்லி குடிக்கிறானா, இப்போ குடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட மீனாட்சியோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இவ்வளோ நேரம் நல்லா இருந்தா திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மீனாட்சி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எது பைத்தியம் பிடிச்சிருச்சாடா, அவங்களே வண்டி வாங்கி தரேன்றாங்க, ஏன் இப்படி தடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய அம்மா கழுத்தை பிடிச்சி அப்படியே ஆங்காரமா அப்படி தூக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. தூக்கின அடுத்த நிமிஷம் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா வந்து கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா அப்படி விளக்கி விட்டுருக்காங்க. ஒரு செகண்ட் விட்டுருந்தா அந்த மீனாட்சியோட அம்மாவை மீனாட்சியை கழுத்து நெரிச்சு அப்படி கொண்டிருப்பாரு போலங்க, அந்த அளவுக்கு உடும்பு புடியா பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்திருக்காருங்க. இந்த காட்சி எல்லாமே பார்த்துட்டு இருந்தா ஆனந்தோட அப்பா அம்மா வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, சரி நான் உங்களுக்கு வண்டியை வாங்கி தரலாம், உனக்கு வேணும் விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நீ கேள்றா, அதுக்கப்புறம் நாங்கள் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டை தாண்டி அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு மீனாட்சியோட அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏன்டா அப்படி கிருத்தனமா பண்ணிட்டு இருக்க, நீ பண்ற எதுவுமே எங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை, நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மீனாட்சி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்காரமான குரல்ல வந்து எனக்கு வண்டி வேணும், கட்டாயமா எனக்கு வண்டி வந்தே ஆகணும், நான் எனக்கு பிடிச்ச வண்டி வாங்கியாவேன், ஆனால் அதை வந்து நீங்க தான் வாங்கி கொடுக்கணும், ஆனந்தோட அப்பா அம்மா வந்து எனக்கு வண்டி வாங்கி தர தேவையே கிடையாது, என்னை அந்த அளவுக்கு அவங்க அவமானப்படுத்திட்டாங்க, அதனால நீங்க தான் வாங்கி தரணும் அப்படின்னு இருக்காங்க.
உடனே மீனாட்சியோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்கடா, அதனால வண்டி வாங்கி தர முடியாம உன்னை ரொம்ப ஏங்க வச்சுட்டு இருந்தோம், அதை பார்த்துட்டு இருந்ததுனால தான்டா நீ பாட்டன் ஜப்பா வேலை பார்த்துக்கிட்டு அந்த வண்டியை நீ வாங்கின, இப்போ எங்களை வாங்கி கொடுன்னு சொன்னா நான் எங்கடா போவோம் அப்படின்ற மாதிரி வருத்தத்தோட பேசியிருக்காங்க. மீனாட்சி மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வட்டிக்கு கூட வாங்கு, கடனை கூட வாங்கு, எனக்கு வண்டி வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அவருடைய வீட்டை தாண்டி வெளியே போயிட்டாருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக மீனாட்சி வந்து காலேஜுக்கே போகவே இல்லையாங்க, வீட்டிலே தான் இருந்திருக்காரா, வெளியே எங்கிட்டா போவாராம், ஆனா காலேஜுக்கு போகவே இல்லையா. இதை பார்த்துட்டு இருந்தா அவருடைய நண்பர் பசீர் ஒருத்தர் இருந்திருக்காரு இல்லையா, புல்லட் வண்டி வச்சிருக்காரு, அவர் வந்து இவருடைய வீட்டுக்கு நெருங்கி வந்துட்டாருங்க. வெறிங்கி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன் உங்களோட பையன் வந்து வரவே இல்லை, அதனால காலேஜில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மீனாட்சியோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசப்பா, அவன் கொஞ்ச நாளா வந்து சரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பசீர் என்ன பண்றாருன்னா, மீனாட்சியை பார்த்து பேசினா கொஞ்சம் மனசு மாறும், அவனுக்கு உடம்பு முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்கி போயிட்டாருங்க. நெருங்கி போனதுக்கப்புறம் மீனாட்சி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, வீட்டில் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேன், காலேஜுக்கு வர மாட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காருங்க. உடனே மீனாட்சி என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில பேசியிருக்காருங்க. உடனே பசீர் என்ன பண்றாருன்னா, ஃப்ரெண்டு தானே நீ பேசிட்டு போடா, உனக்கு என்ன பிரச்சனை மொத்தம் சொல்லு, அதை நான் தீர்த்து வைக்கிறேன்டா, என்னால் முடிஞ்ச வரை சரி பண்றேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உடனே மீனாட்சி என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லி திட்டிருக்காருங்க. உடனே கோபத்தோட பசீர் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு வீட்டை தாண்டி இப்படி வெளியே வந்துட்டாருங்க. வெளியே வந்து அடுத்த நிமிஷமே மீனாட்சியும் வெளியே வந்துட்டாருங்க. வெளியே வந்து அடுத்த செகண்டே வந்து இந்த மீனாட்சியை பார்த்துட்டு இந்த பசீர் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உன்னை போய் நான் பார்க்க வந்தேன்ல, என் முத்திய செருப்பால் அடிக்கின்றா அப்படின்றாருங்க. இதை கேட்ட அடுத்த செகண்டே இந்த மீனாட்சி அப்படின்றவர் வந்து ஒரு மோசமான ஒரு செயலை வந்து செய்யறாருங்க. அப்படி இந்த மீனாட்சி என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடகல் வச்சிருப்பாங்க இல்லையா, கிராமத்தில் நிறைய வீட்டில் இருந்து இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு உடகல் எடுத்துட்டு ஓங்கி இந்த பக்கத்தில் நிற்கக்கூடிய பசீரோட புல்லட் இருக்கு இல்லையா, அந்த புல்லட்டோட மண்டையிலே டக்குன்னு போட்டுறாருங்க. போட்ட அடுத்த செகண்டே அந்த புல்லட்டோட முன்னாடி முகப்பு இருக்கு இல்லையா, அப்படியே தேஞ்சு போய் உடஞ்சு போயிருதுங்க. உடஞ்சு போன அடுத்த செகண்டே பசீருக்கு வந்து கடுங்கோவமாயிருதுங்க. உடனே மீனாட்சியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா வந்து விளக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த இருவர் சண்டை போடுறத பார்த்துட்டு அந்த ஏரியாக்காரங்க இருப்பாங்க இல்லையா, சுற்றி இருக்கவங்க, அவங்க எல்லாருமே நெருங்கி வந்துட்டாங்க. நெருங்கி வந்துட்டு வழக்கட்டாம அவங்களை வந்து பிரிச்சு வைக்கிறாங்க. பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த பசீர்ன்றவர் வந்து என்ன பண்றாருன்னா, மீனாட்சியோட அப்பா அம்மா பார்த்துட்டு, என்ன ஆனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் என்கிட்ட பேசல என்னாலும் கவலை கிடையாது, என் பைக் இப்படி ஆயிடுச்சு, அதுக்கான கூலியை வந்து நீங்க தான் கொடுக்கணும், நான் சரி பண்ணியே வாங்கிட்டு போனாதான் போவேன், அது வரைக்கும் இந்த வண்டி உங்க வீட்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சுக்கிட்டு அவருடைய வீட்டுக்கே போயிறாருங்க. அதன் பிறகு இந்த மீனாட்சியோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த மீனாட்சியை பார்த்துட்டு, ஏன்டா அப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே ஒரு வண்டி வாங்கி கொடுக்க முடியாம தான் நாங்கள் உன்னை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தோம், அதனால ஆனந்தோட அப்பா அம்மா வந்து வண்டி வாங்கி தந்தாங்க, அதுவுமே நீ வந்து ஏத்துக்கவே இல்லை, இப்போ இவனோட வண்டி டேமேஜ் பண்ணிட்டியாடா, இதுக்கெல்லாம் காசுக்கு எங்கடா போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த மீனாட்சின்றவர் வந்து என்ன சொல்றாருன்னா, காசு கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, எக்கேடு கட்டு செத்து போங்க, இதுக்கெல்லாம் நான் கவலையப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆங்காரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த செகண்ட் தாங்க இந்த மீனாட்சியோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா பொண்ணி, அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அப்படி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மீனாட்சியோட கையில போட்டிருந்தா இந்த நாகம்மாள் கோயிலுக்கு காப்பு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த காப்பே காணாங்க. உடனே இதை பார்த்ததுக்கு அப்புறம் பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அவன் கையில காப்பே காணா, எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே மீனாட்சியோட அப்பா அம்மா வந்து அவரை பார்த்துட்டு கேட்கறாங்க, காப்பு எங்கடா போச்சு, காப்பு என்னடா பண்ண அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றாருன்னா, சாக போறவனுக்கு எதுக்கு கோயிலுக்காக காப்பு கட்டணும் அப்படின்னு கிண்டலா சிரிச்சிட்டு அவர் அந்த வீட்டை தாண்டி வேற எங்கிட்டோ கிளம்பி போயிட்டாருங்க. அதன் பிறகு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, வேற எதுவுமே பண்ண முடியாது, அவன் ஏதோ பைத்தியம் முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து இயல்பா விட்டுறாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பாத்தீங்கன்னா, அன்றைய இரவே மறுபடியும் தூக்கி வரைய போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு நள்ளிரவு ஒரு 2 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டோட கதவு வந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க. என்னடா யாரோ தட்டுறமா இருக்குது, வெளியே நம்ம பையன் தானே படுத்துனா, அவன் ஏதாவது கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. அவங்க நினைச்சது உண்மைதாங்க, அவங்களுடைய பையன் தான் ஏதோ ஒரு தவறான ஒரு செயல் வந்து செஞ்சு வச்சிருக்கான். அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனந்தோடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு இந்த மீனாட்சி அப்படின்றவர் வந்து கள்ளக்குண்டி எரிஞ்சிருக்காங்க அவங்களுடைய வீட்டோட கதவுல. கள்ளக்குண்டி எரிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து அவங்க பதட்டத்தோட பயத்தோட வந்து இந்த கதவை திறந்து பார்த்துருக்காங்க. எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சியை பார்த்துருக்காங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கா, அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொல்லி நீ வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஃப்ரெண்டோட பைக்கை நீ டேமேஜ் பண்ணி வச்சிருக்க, உன்னையெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சாதான்டா சரியா வரும் அப்படின்னு மிரட்டுற தோணியில வந்து அவங்க பேசியிருக்காங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே மீனாட்சி வந்து கோவப்படுவாரான்னு பார்த்தா ஒரு பயத்தோடையும் பரிதாபத்தோடையும், எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க. ஆனந்தோடைய அப்பா அம்மாவுக்கு இவன் மனசால ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால அப்படி நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க தண்ணி எடுத்து அவர் கையில வந்து கொடுத்துறாங்க. அப்படி தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அதே இடத்துல வந்து அப்படி சைலண்டா உட்காந்துட்டாருங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதே ஆனந்தோடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொன்ன விஷயத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த மீனாட்சி அப்படின்றது மறுபடியும் ஆங்காரமா பேயாடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சாருங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு மறுபடியும் நாங்கள் வண்டி வாங்கி தரோம்டா, நீ எதுவும் வருத்தப்படாத, உனக்கு பிடிச்ச மாதிரியே வண்டி வாங்கி தரோம், நீ வாங்கிட்டு ஜாலியா இருடா, நான் உனையும் பையனாதான்டா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க இந்த மீனாட்சி வந்து பேயாடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சாரு. நீ வண்டி வாங்கி தர வேணா தர வேணா அப்படின்னு நான் எத்தனை தடவை சொல்றது, நீ வண்டியை வாங்கி தரக்கூடாது, இனிமே என் வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தாண்டி மறுபடியும் சட்டையை வட்டனா அப்படி விட்டு கிளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க போடுற சத்தத்தை கேட்டு பக்கத்துல கிராமம் தானே எல்லாரும் வந்து முடிச்சிட்டாங்க. எல்லாரும் நெருங்கி வந்து பாக்குறாங்க, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, அட்டாசம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
உடனே அதன் பிறகு இந்த மீனாட்சி அப்படின்றவர் வந்து ஒரு செய்யக்கூடிய செயலை பார்த்து சுற்றக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே நடுங்கி போயிட்டாங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் போட்டுக்க சட்டை எல்லாமே கட்டிட்டு கீழே போட்டுக்க அந்த அரக்கால் டவுசர் இல்லையா, அந்த டவுசர் கட்டிட்டு அப்படி மொத்தமாக நிர்வாணமாக நிற்கிறாருங்க. இதை பார்த்துட்டு இருந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பயத்தோடய நிற்கிறாங்க. ஏன் இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணியிருக்கா, ஒரு பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மீறி இந்த மீனாட்சின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க கட்டை கம்பு குச்சி கல் எல்லாமே எடுத்துட்டு ஒவ்வொரு வீட்லையுமே அப்படி தூக்கி தூக்கி எரிய ஆரம்பிச்சிருக்காருங்க. இதை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே எல்லாமே வந்து இந்த மீனாட்சியை போட்டு இப்படி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நடந்த எல்லா நிகழ்வையும் பார்த்துட்டாங்க. இதுக்கு மீறி ஏதாவது ஒன்று செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களுடைய வீட்டை வந்து கதவை தட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உடனே மீனாட்சியோட அப்பா அம்மா அந்த பொண்ணி பண்ற அவங்க தங்கச்சி இருக்காங்களே எல்லாருமே வந்து என்னாச்சு இப்போ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுக்கு மறுபடியும் பேர் எதிர்த்து ஈரக்கூடிய நடிகைச்சு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மீனாட்சி அப்படின்ற இருக்கார் இல்லையா, அவர் எங்க போயிருக்காரு பார்த்தீங்கன்னா, அது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு தாங்க போயிருக்காரு. அதன் பிறகு இந்த சுடுகாட்டுக்கு எல்லாருமே போலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இந்த ஆனந்தோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த மீனாட்சியோட அப்பா அம்மாவும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த சுடுகாட்டுக்கே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி சுடுகாட்டுக்கிட்ட நெருங்கி போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பார்வை எல்லாமே ஒரு திசையை நோக்கி போகுதுங்க. அதை பார்த்து அடுத்த நிமிஷமே இவங்க எல்லாருமே புரிஞ்சு வச்சுங்க, இது ஒரு ஆன்மாவோட வேலை தான் அப்படின்ட்டு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனாட்சி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த நிர்வாணமாக தானே இருக்காரு. அவர் வந்து எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆனந்த் ஏற்கனவே இறந்து போனார் இல்லையா, அவருடைய சமாதி மேலே தாங்க உட்காந்துருக்காரு. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே இவங்க எல்லாருமே வந்து புல்லரிச்சு போயிடுச்சுங்க. உடனே இவங்க எல்லாருமே தெரிஞ்சிருச்சுங்க, இது மேலே நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணல அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரியவாதியை வந்து இந்த இடத்துக்கே கூட்டிட்டு வரலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே இத்தனை நபர்கள் இருந்தாலுமே அவருடைய பக்கத்திலேயே வந்து யாருமே நெருங்கவே இல்லைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தவறாக ஏதாவது செஞ்சிருவாரு, பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றனால பயந்துகிட்டே வந்துட்டு அந்த மாந்திரியவாதி வரக்காக காத்துட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்க நினைச்ச மாதிரியே அந்த மாந்திரியவாதி அந்த சுடுகாட்டுக்கே வந்துறாருங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த மீனாட்சியை வந்து பாக்குறாருங்க, அவருடைய இருக்கக்கூடிய அந்த கோலத்தையும் பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றாருங்க, இந்த ஆன்மா யாரு என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது, அதனால இந்த இடத்துல நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அந்த ஆன்மா எங்க இறந்துச்சோ அந்த இடத்துக்கே நம்ம போனா மட்டும் தான் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உடனே இந்த ஏரியாக்காரங்க பூரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது யார் என்னன்னே தெரியலையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே இந்த மாந்திரியவாதி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மீனாட்சியோட உடம்புல தான் அந்த ஆன்மா இருக்குது, நீ யாரு, நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த மீனாட்சியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குதுங்க. அப்படி என்ன சொல்லிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் ஆனந்த், நான் தான் வந்திருக்கேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பிடிங்கிக்கோ, என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இருக்குதுங்க. உடனே இந்த மாந்திரியவாதி கடுங்கோவத்தோட என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டுப்பாடுக்குள்ள அந்த ஆன்மாவை கொண்டு வர வச்சு அதன் பிறகு வந்து இவங்க சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆனந்த் அப்படின்ற நபர் வந்து யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் புறமே எல்லாருமே தெரியும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஆனந்த்ன்றவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதே மாதிரி ஆனந்தோடைய அப்பா அம்மா வந்துட்டு ஓன்னு அழுகுறாங்க. அழுதுட்டு என்னுடைய பையனுடைய ஆன்மா தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே அந்த ஆனந்தோடைய அப்பா அம்மா சொன்ன பிறகு இந்த மாந்திரியவாதி இன்னொரு விஷயம் சொல்றாருங்க. அப்படி என்ன சொல்றாருன்னா, இந்த ஆன்மா வந்து நம்ம இப்போதைக்கு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது, அதனால அந்த ஆனந்த் அப்படின்ற வந்து இறந்து போனார் இல்லையா விபத்துக்குள்ள, அந்த இடத்துக்கே நம்ம போய் வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்மா வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க எல்லாருமே வந்து எதிர் திசை நோக்கி இப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அப்படின்றவர் வந்து அதே இடத்துல உட்காந்துருக்காரு. உடனே ஆனந்தோட அப்பா அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாடா தம்பி போகும்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அந்த மீனாட்சியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து எந்த பதிலுமே சொல்லாம அப்படி உருன்னு அதே இடத்துல அந்த சமாதி மேலே உட்காந்துருக்குங்க. உடனே இந்த மாந்திரியவாதி என்ன சொல்றாருன்னா, நீங்க அவனை எதுவும் தேட வேணாம், எதுவும் கூப்பிட வேணாம், நம்ம இடத்துல போய் அங்கே பூஜை பண்ணுவான், தானா அவன் தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபத்தாச்சுலையா அதே அந்த முக்கு ரோடுக்கே போறாங்க. அப்படி அந்த முக்கு ரோடுக்கு போயிட்டு அந்த இடத்துலயே வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா தொடர்ந்து அந்த மாந்திரியவாதி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மீனாட்சி உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அது வந்து இவருடைய கட்டுப்பாட்டுக்கே தலைதறிக்க ஓடி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருதுங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த மாந்திரியவாதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த மீனாட்சியோட உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆனந்த்ன்ற ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குதுங்க. நான் வந்து வண்டி வாங்கணும், வண்டி ஓட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, என்னோட குடும்பத்தினர் சரி என்னுடைய நண்பர்கள் சரி யாருமே வண்டியை கொடுக்க மாட்டாங்க, கடைசி நேரத்தில் என்னுடைய நண்பனான மீனாட்சி தான் எனக்கு வண்டி கொடுத்தான், நான் ரொம்ப சந்தோஷமா தான் அந்த வண்டி எடுத்து ஓட்டினேன், திடீர்னு விபத்தாகி இந்த மாதிரி இறந்து போயிட்டேன், அந்த சமயத்தில் நான் ஆன்மாவா அழுதுகிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சடலத்தை பார்த்து ரொம்ப அசிங்கப்படுத்தி என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுனா, இவனை நான் விடவே மாட்டேன், நான் பட்ட அசிங்கம் எல்லாமே இவனும் படணும், ஏரியாக்குள்ளே எனக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு, நான் அப்படி வண்டி ஓட்ட தெரியாமல் இப்படி கீழே விழுந்து இப்படி நான் செத்து போயிட்டேன் அப்படின்றதுக்காக ரொம்ப கெட்ட பேர், அதே மாதிரி இவன் வந்து என்னை அசிங்கப்படுத்தினால இவனையுமே நான் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டேன், இவனையும் ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சாகணுன்றக்காண்டி தான் இவ்வளவு வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காரமா சிரிச்சிருக்குங்க. அதன் பிறகு இந்த மாந்திரியவாதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ நினைச்ச எல்லாமே செஞ்சு முடிச்சல, எல்லா அவமானமும் அவனுக்கு தேடி கொடுத்துட்ட, இதுக்கப்புறமா அவனை தொந்தரவு பண்ணாம நீ அவனோட உடம்பு விட்டு நீ போயிடணும், யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காருங்க. உடனே அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் போக முடியாது, இவனோட உயிரை வந்து நான் எடுத்துட்டு தான் போவேன், இவனுடைய நெருங்கிய நண்பன், அதனால என்னதான் கோபம் இருந்தாலும் இவனை வந்து நான் கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஒரு கட்டத்தில் இந்த மாந்திரியவாதி வந்து என்ன பண்றாருன்னா, இனிமே உங்ககிட்ட வந்து எதுவும் பேசி புரிய வைக்க முடியாது, அதனால உன்னை வந்து முழுமையா நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காருங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே ஆனந்தோடைய அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பேசி பார்க்குறோம், அவன் வந்து மனசு இறங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்த் இருக்காரு இல்லையா ஆன்மாவா, அவருக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க.
என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை வந்து மன்னிச்சிருப்பா, உன்னுடைய நண்பன் தானே, மன்னிச்சிரு, எங்களுக்காக மன்னிச்சுக்கோ, அவன் ரொம்ப நல்ல பையன்பா, உனக்காக தான் அன்னைக்கு வந்து வண்டியெல்லாம் கொடுத்தான், இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு யாருமே நினச்சி பார்த்துக்க மாட்டான், அவனை தயவு செஞ்சு விட்டுட்டு போயிருப்பா, ரொம்ப அசிங்கப்பட்டுட்டான்ப்பா, அவனை இதுக்கப்புறமா வேதனைப்படுத்தாத, அவங்களோட குடும்பமே கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிப்பா, நீ அவனையும் கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னா அவங்களோட குடும்பம் வந்து ரொம்ப ஏங்கி போயிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே ஆனந்தோடைய ஆன்மா வந்து ஓன் அழ ஆரம்பிக்குதுங்க, மனசு இறங்கிருச்சு. அதனால வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இனிமேல் யாரையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் சத்திய வாக்கா கொடுக்குறேன், யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இந்த இடத்த விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடம்புல இருந்து அப்படி டிசப்பேர் ஆயிருக்குங்க. அதன் பிறகு மயக்கத்திலிருந்து வெளிவந்த அந்த மீனாட்சியை பார்த்துட்டு அந்த மாந்திரிகவாதி தலையில வந்து நெத்தியில பூசி விட்றாருங்க, விபூதியை பூசி விட்றாரு. அப்படி பூசி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தைரியமா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த மீனாட்சியோட வீட்டுக்கு மறுபடியும் ஆனந்தோடைய அப்பா அம்மா வந்து வந்துறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த 150 பல்சர் பைக் தான் அவருக்கு வச்சிருந்தார் இல்லையா, அதே மாதிரி ஒரு புது பைக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அந்த சமயத்திலே வந்து இந்த மீனாட்சி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்கனவே அவருடைய நண்பர் ஆனந்த் வந்து இறந்து போனார் இல்லையா, அதே சமாதிக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காருங்க, பாவ மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் பண்ணது பெரிய தப்பு தான்டா, அன்னைக்கு போதையில பண்ணிட்டேன்டா, என்ன இருந்தாலும் நீ என்னுடைய நெருங்கிய நண்பன்டா, நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சோடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனம் முருக வேண்டியிருக்காருங்க. அதே மாதிரி அவர் வேண்டின அடுத்த செகண்டே எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க, மேலேருந்து ஒரு பூ வந்து ஒரு தலைமையிலே விழுந்திருக்குது. உடனே அதை பார்த்து அடுத்த செகண்டே வந்து ஒரு புரிஞ்சிருச்சுங்க, நம்மளுடைய நண்பன் வந்து நம்மளை மன்னிச்சிட்டான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதன் பிறகு இவரோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் என்னுடைய அண்ணனுக்கு நடந்த பிரதர் இதை உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய பொண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.